மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கடின உழைப்புக்கு கிடைக்காத அங்கீகாரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எங்கு போய்விட்டது என்றதே தெரியாது. நீங்கள் எப்பொழுதுமே கடினமாக உழைப்பீர்கள். குடும்பத்திற்காகவும் செய்யக்கூடிய வேலையை நேர்மையாக செய்ய வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர்கள் என்றால் அது நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. மகரம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதனை உழைப்பின் காரகனான சனி பகவான் என்பதால் உங்களைப் போல அயராது உழைக்க இந்த உலகத்தில் யாராலுமே முடியாது. ஆனால் அது உங்களை பொறுத்தளவுக்கு நம்ம உழைக்கவே மடிக்கிறோம். வாழ்க்கையில நம்ம எது செய்தாலும் நமக்கு அசதி ஏற்பட்டு விடுது, ஏதேனும் உடல் நலத்துல கோளாறுகள் உண்டாகிறது என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையை கூட மற்ற நபர்கள் நிச்சயமாக பார்க்க மாட்டார்கள். இந்த மகரம் ராசி அன்பர்கள் ஏதாவது ஒரு வேலையை தொடங்கிவிட்டீர்கள் என்றால் அந்த ஒரு வேலையை இறுதி வரைக்கும் இருந்து முடித்து கொடுக்க வேண்டும். அதில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதனை எப்படியாவது சமாளித்து வாழ்க்கைக்குள்ள முன்னேறுவது நம்மளுடைய கடமை என்று நீங்கள் எப்பொழுதுமே மனதிற்குள்ள இந்த மாதிரியான விஷயங்களை வைத்துக் கொண்டுமே தான் இருப்பீர்கள். ஆபீஸாக இருந்தாலும் சரி, சொந்த தொழிலாகவே இருந்தாலும் சரி, உங்களின் இரத்தத்தையும் உயர்வையையும் சிந்தி பகல் இரவு பாராமல் கடமையை செய்யக்கூடிய ஒரு நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் உங்களின் 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தில் ஏற்பட்ட ராகுவின் தாக்கத்தாலேயோ அல்லது சனியின் பார்வையாலேயோ உங்களின் அத்தனை கடின உழைப்புக்கும் உரிய அங்கீகாரம் கிடைக்காமல் போனதுதான் ஆகப்பெரிய ஒரு சாபமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டு அது மென்மேலும் உங்களை கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறது. அதுதான் இதுவரைக்கும் நடந்து கொண்டே தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் உங்களின் 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தில் இந்த ராகுவின் தாக்கத்தால தான் சனியின் பார்வையாலேயோ அல்லது உங்களின் கடின உழைப்புக்கும் உரிய அங்கீகாரம் கிடைக்காமல் உங்களுக்கு பெரிய ஒரு சாபத்தை இதை நிச்சயமா தேடி கொடுத்தது. நீங்க கஷ்டப்பட்டு உருவாக்கிய திட்டங்களையும் உழைப்பை யாரோ ஒருத்தவங்க நயவஞ்சகன் தன்னுடைய கணக்கில் எழுதி கொண்டு மேல் அதிகாரியிடம் நல்ல ஒரு பெயரை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பெயரை அந்த ஒரு மனிதன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வாங்கியிருப்பான். இவன் உழைக்க பிறந்தவன் என்று உங்களை ஒரு இயந்திரம் போல பயன்படுத்திய சமுதாயம் உங்களுக்கான ஊதிய உயர்வையோ பதவி உயர்வையோ தரும்போது கை நழுவி வேடிக்கை பார்த்தது. உழைப்பிற்கு ஏமாற்றமே பரிசாக கிடைத்த போது நாம் யாருக்காக இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று உங்களுடைய இதயமானது விம்மைய நாட்களும் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அடுத்ததா உங்க வாழ்க்கைக்குள்ள உங்கள் குடும்பத்துக்குள் உருவான மனத்தூரங்கள், குடும்பத்திற்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணிக்கும் தியாகம் வாய்ந்த ஒரு செம்மல்கள் என்றால் அது நீங்களாகத்தாங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. நாம் நன்றாக இருக்கிறோமோ இல்லையோ, எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்முடைய குடும்பத்தையும் வாழ்க்கை துணைகளையும் குழந்தைகளையும் நன்றாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். எந்த விதமான பசியும் பட்டினியும் இல்லாமல் வைத்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய மனதிற்குள் இந்த ஆசைகளை எப்பொழுதும் வைத்து கொண்டே தான் இருப்பீங்க. உங்களின் 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானம் மற்றும் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் ஏற்பட்ட அசுப கிரகங்களின் நிழல்கள் உங்கள் வீட்டிற்கு ஒரு அமைதியான புயலை இதுவரைக்கும் கிளப்பி கொடுத்தது. நீங்கள் எவ்வளவோ விட்டு கொடுத்து வாழ்க்கைக்குள்ள போவீங்க, கோபத்தை கூட விழுங்கிக் கொள்வீங்க, வார்த்தைகளை அடக்கியும் வாழ்ந்தீங்க. ஆனால் குடும்ப உறுப்பினர்களுக்குள் பரஸ்பர புரிதல் என்பது இல்லாமல் போய் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாமல் மனத்தூரம் என்னும் பெரிய சுவரானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எழுப்பப்பட்டது. அது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். ஒரே கூரையின் கீழ் வாழ்ந்தோம், ஆளுக்கு ஒரு திசையாக முகம் கொடுத்து பேசாமல் மௌன யுத்தம் நடத்திய நாட்கள் உங்களின் நரக வேதனைக்கு உள்ளாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தது. ஊருக்கெல்லாம் முளைத்துவிட்டு வீட்டுக்கு வந்தால் அன்போடு பேச ஒரு ஜீவன்கள் கூட இல்லையே என்று நீங்கள் ஏங்கிய இரவுகளும் குடும்பத்தில் ஏற்பட்ட இந்த மனத்தூரத்தின் கொடூர சாட்சியாகவும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. நீங்கள் எப்பொழுதுமே குடும்பத்தின் மீது அதீத ஒரு பாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் இருந்தாலும் உங்களுடைய குடும்பம் அதனை புரிந்து கொள்ளாது. எந்த அளவுக்கு நீங்க கடினப்படுறீங்க, கஷ்டப்படுறீங்க, குடும்பத்தை எப்படியெல்லாம் நீங்க பாதுகாக்கீங்க என்று உங்களுடைய குடும்பம் ஒருபோதும் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை மென்மேலும் கஷ்டப்படுத்தி கொண்டே தங்க இருக்கும். அதனாலேயே உங்களுக்குள்ள மன உளைச்சல் என்பது இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். நான் இதுவரை கூறியது மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் வியாபார பணிகளில் நிதானம் என்பது வேண்டும். நிதானமாக நீங்கள் நடந்து கொண்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல இருக்கவே
இருக்காது. ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் மேன்மை என்பது ஏற்பட்டு இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை தள்ளப்படும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பீர்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள், உடன் பிறந்தவர்கள், பெற்றோர்கள், ஆளாளுக்கு என்னென்ன தேவைகளோ அது அனைத்தையும் வாழ்க்கைக்குள்ள நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நபரும் நீங்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி விடுவீங்க. பணிபுரியும் இடத்தில் மதிப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்படுத்தப்படும். புத்திரர்கள் புத்திரர்கள் வழியில் ஆதாயம் உண்டாகும் ஒரு சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உண்டாக போகிறது. தடைப்பட்ட செயல்களை செய்து வாழ்க்கைக்குள்ள முடித்து காட்டுவீங்க. எதிலும் விவேகத்துடனும் செயல்படுவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்கும். நான் இதுவரை கூறியது நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் கூறுங்கள். சனி பகவானின் அருளால் நிலையான ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போகுது. இதுவரைக்கும் தொட்டதெல்லாம் துயரமாகி எப்போதுதான் நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் என்று ஏங்கிய மகரம் ராசி நேயர்களே, இனிமே உங்கள் ராசிநாதனான சனி பகவானின் முழுமையான பேரருள் உங்களுக்குள்ள கிடைக்க போகின்றது. சனியை போல கொடுப்பவரும் கிடையாது. அதை கொடுப்பவர் இல்லை என்ற பழமொழிக்கு ஏற்ப அவர் உங்களுக்கு விதியின் சக்கரத்தை சாதகமாக சுழற்றி ஒரு நிலையான அசைக்க முடியாத மாபெரும் முன்னேற்றத்தை வாரி வழங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போகிறார். கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த சரிவுகளும் தடைகளும் பனி போல விலகக்கூடிய ஒரு நேரமும் காலமும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏமாற்றங்கள் என்பது இருக்கவே இருக்காது. மாறாக நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களை வெற்றியின் உச்சிக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு விஷயமாகவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல இருக்கும். அவசரமான வளர்ச்சியாக இல்லாமல் ஆலமரம் போல விழுதுகள் ஊன்றி உங்கள் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து நிற்கக்கூடிய கௌரவத்தையும் பொருளாதார பின்னணியையும் சனி பகவான் உங்களுக்கு நிலைநிறுத்த போகும் ஒரு பொற்காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த பொற்காலத்தை நீங்க சரியான முறையில பயன்படுத்தி பாருங்க. எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். அடுத்ததா உங்க வாழ்க்கைக்குள்ள குடும்பத்துல அமைதி அதிகரிக்கும். 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்திலும் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திலும் நீடித்த கிரகப்போர்கள் முடிவுக்கு வந்து இதுவரை குடும்பத்தில் இருந்த நிம்மதியற்ற சூழலும் மௌன யுத்தங்களும் மறைந்து அமைதி என்னும் நந்தவனமானது உங்களுடைய குடும்பத்துக்குள்ள மலரப் போகிறது. உங்களை தவறாக புரிந்து கொண்டு உங்களிடம் மனத்தூரம் காட்டிய உறுப்பினர்கள், உங்களுடைய உறவினர்கள் இனிமே உங்களின் தியாகத்தையும் உங்களின் உண்மையான அன்பையும் உணர்ந்து தங்களின் தவறை ஒப்புக்கொண்டு உங்களிடம் தேடி வருவார்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கண் திருஷ்டி, பிரச்சனைகள், தேவையில்லாத குழப்பங்கள் அனைத்திற்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் என்றால் அது இந்த ஒரு நேரமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். நடக்கா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.